எலும்பிட்டு நாம் இவ்வளோ நிற்கிறதுக்கு மாதிரி பெட்டிலேயே படுத்துட்ட மாட்டுக்கு என்ன போல இருக்கிறீங்க யாரு டேய் அது மொட்டை பைக் பிடிக்கிறா ஒருத்தர் இந்த வாழை திடுவான். அப்படியாடா சரி பாருண்டா இந்த கலரி நாய் நீ இருக்கிற வேலையை நானே பார்த்துக்கிறேன் சரியா ஓ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மிஷின் ஒன்று வந்துருக்கு அவன் சொல்லிட்டு ஒரு மொட்டை பைக் வந்து திருடன மாட்டுக்குண்டு இப்போ நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம் தண்ணி பார்த்துட்டு வருவோம் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் கொள்ள நாளைக்கு அப்புறம் ஒரு மிஷின் வந்துருக்கு சிறப்பாக செஞ்சு முடித்தாதான் நம்மளுக்கான துட்டு கிடைக்கும் குளிக்கும் போது அவன் நம்மளோட கூட்டாளி அவனோட பேர் குஜா சரி நம்ம பார்த்துட்டோம் நல்லா சரி விடுவ மாற்றுவோம் போய் மழை அடிக்கிறதுமா வானத்தை பார்த்தா மழை அடிக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு நாம் போய் இதாக்கணும் உடுப்பை மாற்றிட்டு சிறப்பாக வேலையை முடிக்கணும் உடுப்பை மாற்றுவோம் நம்மளுக்கு மாஸ்க் இருக்கிற மாஸ்க்கு போடுவோம் இருக்கிற மாஸ்க்கு போடுவோம் உடுப்பு இதே போடுவோம் டவுசரு ஜம்பர் போடுவோம் சரி இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் வேலையை இப்போ நம்மளோட தீவில் மேப் இருக்கி அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இந்த இருக்கி இந்த இடத்துக்கு போகணும் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் ஆனால் ஒருத்தரும் காக்கா முட்டை சரி டேய் தம்பி இது நான் ஒரு இடத்த போயிட்டு வரேன் பத்திர மாதிரியா சரி அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க மரா சரி அவன் சொல்லிவிட்டான் அவன் பத்திர மாதிரி போனதுக்கு இந்த ட்ரெயின் போனதுள்ள வர யாரும் இல்லையே சரி நம்மளோட மொட்டை பைக் இந்த பரிஞ்சால் வந்துட்டோம் நம்மளோட மொட்டை பைக் எங்கே தவிர்த்து நம்ம காரில் போக நம்ம மாட்டிக்குவோம் நம்மகிட்ட ஒரு வீணா ஒரு மொட்டை பைக் இருக்கு அது நம்ம ஆட்டையை போட்டு வேணா ஒருத்த நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு மழை பெஞ்சிட்டு மழை பெஞ்சிட்டுங்க எப்படி சரி அதுக்கு மழை பெய்யுது யாரும் வெற்றி சொல்லுமோ மாட்டுக்கு எப்படியோ வந்துட்டோம் இந்த கிடைக்காது தெரியுங்க முட்டை போட வேண்டியது இந்த பைக் சரி போவோம் எடுக்கிறதுக்கு ஒன்று நிற்கிது கொஞ்சம் பேர் நிற்கா நம்மளை மொட்டை பைக்கை சுற்றி வந்து கோல் அடி சொல்லுவோம் அதெல்லாம் நம்மளோட ஆள் தானே அது நம்மளோட ஆளா சரி நம்மளோட ஆள் கொஞ்சம் கடைக்கு முடிஞ்ச பரிசெல்லாம் தருவாட்டுக்கு இப்போ நம்ம ஓடி கொடுத்துருங்கடா இல்லாட்டி வந்து கதம் பார்த்து விட்டுருவானே கடைக்காரனே சரி நம்ம வீட்டை போய் வச்சு தருவோம் இடிந்த அடிக்கி கூட வீட்டுக்கு போய் டக்குனு வச்சுட்டு வா அவனை மாட்டிட்டு செத்துட்டு கிடக்கட்டும் நம்மளோட ஆள் வந்து அவன் சொல்கிறான் இந்த குறிப்பிட்ட இதில் இந்த மொட்டை பைக்கை நம்ம விற்க தேவையில்ல அந்த மொட்டை பைக்கு என்ன பஸ் ஸ்டாப்போ ஒரு சொன்ன வந்துடுவேன் பஸ் ஸ்டாப்போ ஷார்ட்கட்டில் பூண்டு போவோம் ஷார்ட்கட்டு பூண்டு போகிறது ஊரே வந்துட்டு சரி கேட்டு தொடங்கண்டா சரி நம்மளை வச்சுட்டு வருவோம் வச்சுட்டு
அவங்கள சொல்லி சிறப்பு படிக்கிட்ட வந்து சரி நாம இப்போ அவனுக்குள்ள கோல் அடிச்சு சொல்லு. டேய் நான் எடுத்துட்டேன்டா சக்குன்னு பைக்கை எப்படி ஆட்டையை போட்டுட்டேன். நல்லோண்டா வித்துடுறா காசிக்கு. விற்க மாட்டேனா? இது விற்க மாட்டேன்னு செய்வேனேண்டா. நான் எனக்கு வச்சுக்கோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சரி சரிடா நன்றிடா. இது நாம வீட்டை போவோம். அவனுக்கு என்ன மனசு மனசோ மனசு அழுகையா வருது. ஏய் தம்பி வந்துட்டேன்டா. வந்துட்டியா? சரி சரி நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். ஆனால் எனக்கு அவன் பைக்கு தந்தது கூட மன வருத்தம் இல்லை. நீங்கள் பார்க்குறாக்கள் என்ன லைக் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களா? அது எனக்கு மன வருத்தம்.